அவர் தான் நம்மளை புதிதாக ஆக்குகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்தா அவர் இன்னும் புதிதாக மாற்றுவார். நான் பலவீனத்தோட இருக்கிறானே, கர்த்தர் ஒரு புதிய பலனை உனக்கு கொடுப்பார். கைவிடாம சொல்லுங்க, உன் நோயை குணமாக்கி உனக்கு புதிய பலனை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், இதோ நான் சகலத்தையும் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். புதிய காரியத்தை இந்த மாசத்துல செய்வார். என்னென்ன காரியத்துக்காக நீ செபித்துக் கொண்டிருக்கிறையோ புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். நீ எண்ணி முடியாத காரியங்களை உனக்கு செய்வார். நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கு செய்வார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? கை வைத்து சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அவரால கூடாத காரியம். அல்லேலூயா. இயேசுவின் சீசர்கள் பழைய காரியத்தையே வந்து இயேசுவை காமிப்பாங்க. பெரிய தேவாலயத்தை காமிச்சாங்க. இந்த தேவாலயத்தை பாருங்க ஆண்டவரே, சாலமோன் கட்டினதை பாருங்க, எவ்வளவு பெரிய தேவாலயமா இருக்கு. பழைய காரியத்தை இயேசுவை காமிக்கிறாங்க. இப்ப இயேசுவ சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதனை எழுப்ப வேண்டும். அவர் அந்த கட்டடத்தை சொல்லல, அவரு தன்னை குறித்து தான் சொன்னார். இவங்க அந்த கட்டடத்தை காமிச்சாங்க, இவங்க அதை இயேசு அதை பேசவே இல்லை, தன்னை குறித்து பேசுறார். இந்த கட்டடத்தை, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்ப வேண்டார். இயேசு சிலுவையில் அடித்தாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கைவிட்டு அம்மாய் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, உலக பெருமையே பேசும் உலகம். இந்த கட்டடம் சாலமோன் கட்டடத்தை பாருங்க. உலக பெருமையில நீங்க பேசாத, இயேசுவின் பிள்ளை, இயேசுவை பற்றி தான் நீ பேசணும். அல்லேலூயா. ஆமா, உலக அதிசயம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுதான் பெரிய அதிசயம். அல்லேலூயா. ஆமா, இயேசு என் வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையில் நடந்த பெரிய அதிசயம் சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதாங்க பெரிய அதிசயம். அல்லேலூயா. இன்னொரு பிரச்சனை, சீசர்கள் சில பேர் ஒரு ஊர்ல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எங்க ஊருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வராதீங்க போங்கன்னு விரட்டி விட்டாங்க. சீசருக்கு இயேசுவின் கூட சீசருக்கு பயங்கர கோபம். நேரம் இயேசுட்ட வந்தாங்க, இயேசுவே இந்த ஊருக்காரன் என்ன உள்ள விட நம்மள பழைய ஏற்பாட்டுல. அல்லேலூயா. ஆமா, எலியா செஞ்சதை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி உங்களை கொளுத்திருமா. அப்ப இயேசு பத்தினாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். இதுதான் புதிய காரியம்.